அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ரெகுலராக யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலை, புதினா இருந்தால் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், 2ஆக கீரி. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, மராட்டி மொக்கு, இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க விட்டுறலாம். ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, 2 தக்காளி சேர்த்த வேண்டாம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுறலாம். இது வந்து காலையில் வந்து டக்குன்னு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளர் சேர்க்கணும். காயெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்துருக்கேன். 2.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். இதுக்குன்னு தனியாக பிரியாணி அரிசி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். சூப்பரான கொத்தமல்லி வெஜ் ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிரும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியான லஞ்ச் பாக்ஸு, டக்குன்னு செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.